அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகாலய அமாவாசை திதியானதும் இருக்குது. இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த திதியானது இருக்குதுங்க. மகாலயபட்ச நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூடவே தங்கியிருந்து இன்றைக்கி அவங்க பித்ருலோகம் செல்லுவாங்க. அவங்க இங்கிருந்து போகும்போது அவங்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சில பரிகாரங்கள் இந்த 15 நாட்களும் நான் செய்ய சொல்லியிருந்தேன். அவை தவிர இந்த மகாலய அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள் குறித்தும் தொடர்ந்து 2-3 நாட்களாக நான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக மகாலய அமாவாசை வீட்டில் வழிபாடு செஞ்சுருப்பீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில பேர் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெண் குழந்தைகளாக இருந்திருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா தவறி இருந்ததுனால நீங்கள் இப்படி எப்படி புகுந்த வீட்டில் கும்பிட்றது அப்படிங்கிற மாதிரி தயக்கம் காட்டி இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பெரிய காரியம் நடந்திருக்கலாம். மாமனார் இறந்துருக்கலாம், மாமியார் இறந்துருக்கலாம். இந்த மாதிரி அவங்க இறந்து 1 வருஷம் ஆகாமல் இருந்துச்சு. அப்படிங்கும்போது நம்ம இந்த மகாலய அமாவாசையை வழிபாடு செஞ்சுருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம அதுக்கும் முந்தைய முன்னோர்களும் சேர்ந்து தானே நம்ம கூட தங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க மனம் குளிரணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இன்றைக்கி நீங்கள் மகாலய அமாவாசை வழிபாடு பரிகாரம் எதுவும் செய்யலினாலும் இப்போ நான் சொல்லது செஞ்சாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு நான் 2 விதமான பரிகாரங்கள் குறித்து சொல்ல போகிறேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி நான் பணவரவுக்காக, கடன் தீர்வதற்காகன்ட்டு ஒரு சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் உங்களால் இன்றைக்கி செய்ய முடியல. ஏன்னா இன்றைக்கி இந்த அமாவாசை வழிபாடு செய்யறதுக்கான வேலையே எங்களுக்கு சரியாக இருந்துச்சு, வீடியோவே எங்களால் சரியாக பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக எல்லா விதமான நலன்களும் வளன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தரலாம். முதல் பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு சிறு துண்டு வெல்லம் தேவைப்படுது. இந்த வெல்லம்ங்கிறது நல்ல ஒரு இனிப்பு பொருள். மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது சனீஸ்வரருக்கு உரியது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிறு துண்டு வெல்லத்தை எடுத்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைவாசல் படிக்கு இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம் நீங்கள் 2ஆக பிச்சு அது நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்படி நிலைவாசல் படிகிட்ட வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெளியில் கேட்டுக்கு வெளியில் கூட நீங்கள் 2 பக்கமும் இந்த பக்கம் சிறு துண்டு, இந்த பக்கம் சிறு துண்டுன்னு வைக்கலாம். இந்த வெல்லம் இனிப்பு சுவையாக இருக்குது இல்லையா? இதை தேடி எறும்புகள் சாப்பிடும். இந்த எறும்புகள் சாப்பிடும்போது இந்த உணவை யார் எனக்காக படைச்சாங்களோ அவங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீரணுன்ட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அமாவாசை நாளில் சில எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தாலே அது புண்ணியம் தரும். அப்படிங்கும்போது இதுபோல் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படிங்கும்போது அது கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால் சிறு துண்டு வெல்லத்தை நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் வெல்லம் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற அந்த அஸ்கா இருக்குது இல்லையா? அந்த அஸ்கா சர்க்கரையை கூட நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சோன்ட்டு நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வச்சிடலாம். இதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அரிசி இருக்குது இல்லையா? அந்த அரிசியை ஒரு 4-5 நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு உடச்சி அதை பவுடர் மாதிரி நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சோன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் நிலைவாசல் படிக்கிட்டேயோ அல்லது கேட்டுக்கிட்டேயோ வைக்கிறது சிறப்பு. அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அது நல்லா க்ளீன் பண்ணிட்டு எச்சில் படாத தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் கூட பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நிறைய குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சுருப்பீங்கும்போது அதில் இது வரைக்கும் நீங்கள் எது யூஸ் பண்ணலையோ அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ததும்ப நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. இதில் நம்ம 2 முக்கியமான பொருள் போடணும். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அதை நீங்கள் இந்த தண்ணீரில் போட்டுருங்க.
பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் இதில் வந்துட்டு போட்டுடலாம். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வெல்லம் ஒரு சிறு துண்டு போடுங்கன்ட்டு. இந்த மாதிரி வெல்லம் வந்து நீங்கள் போடலாம். இல்லைன்னா டைமண்ட் கற்கண்டு இருக்குது அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு போடுங்க. இல்லைன்னா அந்த கருப்பட்டி இது மாதிரி ஏதாவது போடுங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா வெள்ளை நிற அஸ்கா சர்க்கரை அதை வந்துட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்கிறது நல்லது. சும்மா ஒரு சின்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ அதில் ரெட் கலர்லேயோ ப்ளூ கலர்லேயோ ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. 8949895886 8949895886 இந்த நம்பர் வந்துட்டு அந்த பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த சொம்பு தண்ணீரில் நம்ம போட்ட பொருட்கள், இந்த பேப்பர், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிச்சனில் நம்ம அண்டாவில் தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த தரையில் கொஞ்சம் நல்லா வந்து அந்த இடத்த, அந்த அடுப்பு திட்டை வந்து தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு அங்கே இந்த பேப்பரை வந்துட்டு வைங்க. வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேலே அந்த சொம்பு தண்ணீரை வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நீங்கள் படுத்து தூங்கிடலாம். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சிட்டோ இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த பேப்பர் இருக்குது இல்லையா, இந்த பேப்பர் நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுறலாம். இந்த சொம்பு தண்ணீர் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது மணற்பாங்கான இடத்துல நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். இல்லைனா மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு இதை நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே இந்த 15 நாட்களும் நீங்கள் முன்னோர்களை நினச்சி என்னென்ன தானம் செஞ்சுருப்பீங்களோ அதுக்குண்டான எல்லா பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மகாலய அமாவாசை வழிபாடு செய்யாவிட்டாலும் நீங்கள் இதை செஞ்சுருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் வந்து கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். அவசியமாக செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.